கூடியிருக்கும் எல்லா மக்களுக்கும் எனது சண்டைக்காரனின் இனிய வணக்கம். வணக்கம். வெள்ள விஷயத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம ஆக்ஷன் சிங்கம் பாலையாவை பத்தின ஒரு தொகுப்பு தான் இது. அவர் நடிச்ச ஒரு அருமையான படத்தை பத்தின ஒரு வீடியோ தான் இது. வாங்க மக்களே போலாம், அந்த அழகான காவியத்தை பத்தி பார்ப்போம். பொண்ணு வருது. மகாலட்சுமி மாதிரி பிடிச்சிருக்கு. ஓ அழகுக்கு முன்னால நான் அடிமையாகிட்டேன். ஐயோ சிரிக்கிறாடா. என்னடா இது, பொண்ணை பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டாரு. அப்படி ஓகே சொன்னவரு கார்ல உட்கார்ந்து போயிட்டு இருக்கும்போது, அண்ணா அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணா. கூட இருக்கிற அல்லக்கைங்க ஆளுக்கு அசராம ஜாலரா தட்ட அவரு சரின்ற. பொண்ணு பார்த்துட்டு அக்கடான்னு ஊருக்கு போனவரு அங்க போற வழியில ஒரு ஊருக்காரன் அடிச்சிருவாரு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. இந்த ஊர்லயே பாலையா வயசுல இருக்கிற சுமன் தான் பாலையாக்கு அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ப்ராப்ளம் ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவரை தெரியல? இவரை தெரியல? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடுறா. அப்பா டு அப்பா பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை முத்தி பகை ஸ்டார்ட் ஆகுது. இதனால ரொம்ப வில்லன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படிப்பட்டனா இந்த மூட்டா காமநாட்டு பசங்க முன்னாலும் இதனால நம்ம வில்லனுக்கு பயங்கரமான ஆக்ரோஷம் வந்துருது. கடுப்பான வில்ல நம்ம சுகாசினியும் நம்ம சின்ன பாளையம் தூக்கிடுறான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் சின்ன பாளையம். உன் புருஷனுக்கு அது தெரியும், எனக்கு இதுதான் தெரியும்னு தூக்கிடுறான். நீங்களா யாருடா? தூக்குனவங்களை வதம் பண்ணலாம் ஜெகபதி பாபு ஆர்வத்தோட வந்து பார்க்க, என்ன நடந்ததுன்னு ஷாக்கிங்கா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப, அப்போ எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஃபைட் நடந்தா உண்மை லூசு பை சார், ரொம்ப லூசு சார். ஆம், நான் பைத்தியம் தான். இத்தனை பேரை பாலையா தான் அடிச்சிருப்பாருன்னு பார்த்தா இந்த பொடிப்பையும் அத்தனை பேரும் வெடித்து விட்டுருக்கான்னு சொல்லி நம்ம காதுல பூ சுத்துறாங்க. சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்கன்றதுக்காக பழி வாங்கறதுக்காக இப்படி அவன் பண்ணிட்டான்னு சொல்லி டென்ஷனாய் ஒரு டைலாக்க சொல்லுவான் பாருங்க, சும்மா கிர்ன்னு இருக்கும். அவன் உடம்புல ஓடுற ரத்தமா ஆசிட்டானே புரிஞ்சுக்க முடியலனா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஒரு பக்கம் சுகாசினி டெத்துல எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறப்ப சுமன் பார்த்தா ஒரு பக்கம் பாலையாவுக்கு பில்டப் ஏத்துறாரு. இது வரைக்கும் இந்த வீட்ல லீடருங்க பிறந்திருக்காங்க, ரூலர்ஸ் பிறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சரித்திரத்தை உருவாக்குறவன் பிறந்திருக்கான், ஒரு லெஜெண்ட் பிறந்திருக்கான். கேப்ல சுமனை போட்டு தள்ள அந்த விஷயம் பாலையாவுக்கு தெரிஞ்சா எங்க வந்து ருத்ர தாண்ட வாடிடுவான்னு சொல்லி சொல்லாம மறைச்சிடுறாங்க இந்த குடும்பத்தாருங்க. அந்த கேப்ல பார்த்தா ஒட்டுமொத்த தூத்துக்குடியுமே வில்லன் கண்ட்ரோல்ல வந்துருதுன்னு சொல்லி நம்ம காதல பூசுத்துறாங்க. எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் வளர்ந்த பாலையாக்கு ஒரு இன்ட்ரோவை கொடுப்பேன்னு கொடுப்பாங்க பாருங்க. ஐயோ சாமி, பாலைவனம் தாண்டி போகலாமே நாம். அங்க எவனோ ஒருத்தன் சில பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கான். நம்ம ஆளு பாலைவனத்திலேயே பறந்து வராரு. அட நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட போங்கடா. 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரமா? பயங்கரமா நடிக்கிற கமல் ரஜினி கூட இப்படி நடிப்பு சிங்கரா டைட்டில் போட்டது இல்ல. பாருங்க இந்த கொடுமையை. எதிரிங்க கீர் எடுத்துட்டு பாலையாவை நோக்கி போவ, பாலையாவன் கீரை போட்டு வண்டியை தூக்கி திருப்ப ஏதோ அதிர்ச்சி தர போறான்னு நம்ம எல்லாம் நினைக்க, நீ அப்படி வரியா? கஷ்டப்பட்டு வண்டியை திருப்பிட்டு அந்த ரவுடி கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாரு. அந்த ரவுடி கேக்குறான் பாரு கேள்வி, வந்து எங்களே அடிக்கிறியாடா? நம்மால் பதில மட்டும் பாருங்க, ஷாக் ஆயிருவீங்க. ஊரு மாறினா தின்ற ஃபுட்டு மாறும், படுக்கிற பெட்டு மாறும்டா. பிளட் எப்பறா மாறும்? பிளடி ஃபுல். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. இன்னைக்கு பாலையா பர்த்டே. அவங்க குடும்பத்தார் எல்லாரும் துபாயில இருக்கிற பாலையாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. பாட்டி ஒரு கேள்வி கேக்குறாங்க, இந்த வருஷம் அது கல்யாணம் பண்ணிக்குவியா? ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க அவனுக்கு. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச பாட்டிமா.
இங்க ஒரு பொண்ணுக்கு நான் தான் பைத்தியம். என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. இதுல என்ன கொடுமைன்னா, இவர் பேத்தி வயசுல இருக்கிற பொண்ண இவர் கல்யாணம் பண்ணிக்க போறதா பிக்னில காட்டுறாங்க. நம்ம தமிழ் பொண்ணு தானே? பச்சை தமிழ்ச்சி. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அப்புறம் என்ன, ஹீரோயின் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன, பேத்தான் சாங் தான். பேத்தெடுக்கிற மாதிரி, நம்ம மனசையே பேத்தெடுக்கிற மாதிரி கூட ஒரு கன்றாவியான டைலாக் கொடுமை வேற. வெறும் சேர்ந்தா எனக்கு தெரிஞ்சு ஜலபுல ஜங்ஸ்தா. அடிச்சு அன்னைக்கே தொடுங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களாடா? அவன் என்ன தத்து புத்துன்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் வாசிக்கிறான். எங்க ஜெகபதி பாபு ஒரு குரூப்ப சம்பவம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு என்ன பயம்? ஜெகபதி பாபு ஒருத்தனை சம்பவம் பண்ண ஓடும் போது நம்ம ஆளு கோமாளித்தனமா அவனை காப்பாத்துறன்ற பேர்ல ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க. ஐயோ அப்பா. இது ஆணில மாட்டிரு. பொண்ணுக்கு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, நீ எங்கடா போற? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டேனா? நான் அதுக்கப்புறம் அவனை பத்தி கேள்விப்பட்டாலோ கண்ணுல பாத்துட்டாலோ என் டெம்பர் போயிடுங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அப்புறமா சும்மா இருக்கிற பையனை பார்த்து போய் பாலவியை கொல்ல சொல்லுவாரு. அப்படி சொன்னாதானே அது பாலவி. பாலையா ஒருத்தரை காப்பாத்தினாரு, அவன் கிடைச்சானா இல்லையான்னு அவன்கிட்ட அப்டேட் கேட்டு இருக்கும் போதே அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து, அது இவன் இருக்கிற ரூமுக்கு பக்கத்து ரூம்ல அவனை அட்மிட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு கால கொடுமை இங்க அது இருக்கா? முத்து கிடைச்சானா? இன்னும் கிடைக்கல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அடுத்த சீன், நம்ம பாலையா வீட்டுல வெள்ளை கலர் விக்கு வச்ச பாட்டியும் நம்ம தாத்தாவும் மீட் பண்றாங்க. 8 வயசுல இருக்கிற ஃபியான்சேவை அறிமுகப்படுத்துற அருமையான சீன். வாங்க, சீதையும் ராமனும் போல இருக்கீங்கம்மா. தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அம்மாடு ஜீன்ஸையும் துப்பட்டாவையும் போட்டுக்கிட்டு வழக்கம் போல ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு பக்கம் நம்ம பாலையா ஆட்டம் போட்டம் கொண்டாட, இன்னொரு பக்கம் வில்லம் பையன் எப்படா அவனை போட்டு தரலான்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பாரு. ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? நெக்ஸ்ட் பாலையா மாமனாரு, அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவோட என்ட்ரி. 2 பேருக்கு ஒரே வயசுதான், ஆனா யாருடைய விக்கு வளைவு நிலவா இருக்குன்றது 2 பேருக்குள்ள போட்டி. ஜெகபதி பாபு பையன், அவன் அடியாளுங்க எல்லாருமே நாக் அவுட். அடப்பாவி, வேற யாருக்கு இது பாலையா பண்ண வேலைன்னு தெரியாது. ஆனா ஹீரோயினோட அப்பா இருக்காரு பாருங்க, அவரு வந்து ஒரு குண்டை போட்டு பொண்ணை கூட்டு போயிடுவாரு. பொண்ணை எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போகணும் தான் சொந்தக்காரங்க சொல்றாங்க. நீங்க சம்மதிச்சீங்கன்னா பொண்ணு எங்க வீட்ல இருந்தே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அப்படியே செஞ்சிடலாங்க. A few minutes later. இந்த கல்யாணம் நடக்காதுமா? இவங்க அப்பன் தெளிவானாலதான், ஆனா ஹீரோயின் ஒன்னா நம்பர். அப்ப என்னடா நெய் பொங்கல்ங்கிறான். வில்லன் எல்லாரையும் அடிச்சு பாலாயாவை பத்தி உண்மையை கேட்டுட்டு இருக்க, இந்த லூசு கார்ல இருந்து இறங்கி போய் பாலாயாவை பத்தின எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம அவன்கிட்ட புட்டு புட்டு வச்சிரும். அட லூசு, குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா. நம்மால் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி பிக்னிக் போயிட்டு இருக்க, வில்லன் குரூப் திடீர்னு சென்டர்ல பாஞ்சு மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ண பாப்பாங்க. இல்லையே, உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்க. எவனாவது திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேன்டா. இந்த முட்டா குரங்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாலையா கொலை வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? ஐயோ, பாலையா வேற செத்துட்டானே, இந்த லூசு குடும்பத்தை யாரா காப்பாத்துவாருன்னு நினைக்கும் போதுதான் நம்ம பெரிய பாலையாவோட என்ட்ரி. பெரிய பாலையாவோட திடீர் என்ட்ரி. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டண்ட் எல்லாம் நம்ம ப்ரூஸ்லில கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்டண்ட். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன்.
தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி இப்படிப்பட்ட ஒரு மெகா சாகசத்தை யாருமே பார்த்துக்க முடியாது. இவனை அப்ப பாக்குறப்போ இப்படி இருந்தான்டா. ஆனாலும் ஸ்டேட் ஆனாலும் பொசிஷன்ல இருந்தாலும் ஆப்போசிஷன்ல இருந்தாலும் பவர்ல இருந்தாலும் ஹிஸ்டரி ரிப்பீட். கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டம். ஜெகபதி பாபு தம்பியை எலெக்ஷன்ல நிக்க வச்சு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் போது நம்மளால அண்டர்டேக்கர் பைக்ல ஆகாய மார்க்கமா வர்றாரு. இதை என்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. டீச்சர் மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும்டா, ஆடும். ஏன்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம் பெரிய ஸ்டன் மாஸ்டரால கூட பண்ண முடியாத விஷயத்தால நம்ம ஆளு அசால்ட்டா பண்றாரு பாருங்க. ஜெகபதி பாபு தம்பி எஸ்கேப் ஆக ஒரு குதிரையிலே அவரை துரத்துறாரு. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கட சொல்லி தொலைஞ்சிக்கலாம மாகாளி வந்தவனே. அவரை ஓட விட்டு பறக்க விட்டு கேட்ச் பிடிச்சி தூக்கி முச்சந்தில போட்டு விட்டுருவான். அரசியல் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கோ இல்லையோ, எனக்கு பிளட்லியா இருக்குடா, பிளடி ஃபூல். சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் எனக்கு 24 hours ஆன்லயே இருக்கும். பெரிய சோழர் பரம்பரை முறுத்த முடியாது. உணவு உடம்புக்கு நல்லது, நல்ல புத்தகம் வளர்ச்சிக்கு நல்லது, ஆயுளுக்கு நல்லது. வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். என்ன கொன்னுடுவியா? நான் என்ன செய்யணும்னு அடுத்தவன் சொன்னா எனக்கு உடம்பெல்லாம் எரியும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தத்தையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாரு. ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம அவசரம் வாங்க என்ன பண்றது? அடுத்தது பயங்கரமான சீன். இதயத்தை கொஞ்சம் பலமாக்கி அண்ணா இந்த படத்துல இந்த பையன் உண்மையிலே பாலையோட கூட பிறந்த தம்பி. இந்த படத்துல என்ன இருந்தாலும் 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு தானே. சாவுல புடிமதுக்கும் சாவுல செத்த பேல. அடுத்தது ஜெகபதி பாபு கூட ஆப்போசிட்டா டெல்லியில இருக்கிற அதிகாரி கூட வார்த்தை விளையாட்டு நடத்துவார். உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்ற கேளுங்க. ரயில் தண்டவாளத்துல ட்ரெயின் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. எதிர்க்க ட்ரெயினும் வருது, இவனு ஓடிக்கிட்டு இருக்கா. ட்ரெயின் வந்து இடிச்சிட்டு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஸ்க் எடுக்கிறது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ட்ரெயின் யாருன்னு தெரியுதா? நான் தான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அடுத்தது ஒரு பக்கம் நம்ம வில்லனோட வீட்டுக்கே போய் அவரோட அடியாளுங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு நடு வீட்டுல உட்கார்ந்து ஊஞ்சலாடிட்டு இருப்பாரு நம்ம ஆளு. அத நான் பார்த்து போட்டேன்டோ. இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேண்டும். வில்லன் கிட்ட பஞ்ச் டைலாக் பேசி முடிச்ச நம்ம ஆளு அடுத்தது ராதிகா தேவை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாரு. வாழியடி வாழிய வம்சத்தோட குணம் மாறல. ஏதாவது ஊருக்கு போய் திமிர் அடக்கி வாழ்ந்தா கொஞ்ச நாள் நிமிந்து வாழலாம். உறுப்போட இருந்தா உறுப்புகள் சேதம் இல்லாம இருக்கலாம். 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. பாலையா ராதிகா தேவை கல்யாணம் பண்ணா நமக்கே கோவம் வரும். ஜெகபதி பாபு சும்மாவா விடுவாரு? அவரை கடத்தி கொண்டு வந்து ரயில்வே ட்ராக்ல வச்சிருவாரு. ரயில்வே ட்ராக்ன்ற ஒரே காரணத்தினால ஒரு ரயிலையே குத்தகைக்கு எடுத்துட்டு வந்து இங்க வந்து கோமாளித்தனம் பண்ணுவாரு. எப்படியா எல்லா கலையும் கத்தவன் என்ன? உன்னை மாதிரி ஒரு கலை நான் 64 கலையும் கத்திருக்கேன். ஆனா இவருக்கு ராதிகா கொடுக்குற பில்டப் பயங்கரமா இருக்கும். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூட. ஆனைக்கு திமிர் அதிகம், சிங்கத்துக்கு பசி அதிகம். இங்க வந்துருச்சு பாரு. நம்ம ஆளு முக்கிய ஃபைட் பண்ணா கூட கடைசியில அவங்கள காப்பாத்த முடியாது. ஜெகபதி பாபுவும் கடைசியில போட்டு தள்ளிடுவாரு. இதுதான் பிளாஷ்பேக். என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டனா? தொகுதி எம்எல்ஏ கூப்பிட்டு பிளேட போடுவாரு பாருங்க. இல்லன்னா உங்க லைஃப் டைம் எக்ஸ்பைரி ஆன மாதிரி தான். பீ கேர்ஃபுல், பீ கேர்ஃபுல். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? இனிமேலாவது மாறலாம். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டா அவன் 2 இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? அது நல்லா இல்ல. நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க, முறுக்குன்னு வச்சிட்டேன். கடுப்பான ஜெகபதி பாபு எல்லா எம்எல்ஏக்களையும் கொல்ல பார்க்க நம்மால ரீஎன்ட்ரி கொடுத்து அதுல இருந்து எல்லாரையும் காப்பாத்தி ஃபைட்ன்ற பேர்ல கொலையா கொல்லும். கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். பாலையாவோட தொடர்பு வச்சிருந்த அப்பா அம்மா
லவ்வரு இன்னொரு பாலையா ஊர் மக்கள் சிலர்னு எல்லாரும் செத்து மடிகிற மாதிரி அழகா முடிச்சிட்டாங்க இந்த காவிய தலைவனை. விட்டுட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம்